10 பீஸ் மேலே இதில் 100 பீஸ் இருக்கும். 100 ரூபா தான். 100 கம்பி மத்தாப்பு 100 ரூபாயா? 27 ஐட்டம் இருக்கும். 300 ரூபா. வெறும் 300 ரூபா அந்த பாக்ஸ். 27 ஐட்டம் இருக்கும். இது வாங்கிட்டு போய் நம்ம செய்யறது குழந்தை ஓட்டிக்குள்ள 300 ரூபா தானே இது? இது வந்து 200, இது 250, இது வந்து 300. ஓரழகு கையில் 100 அழகு ஒன்றாய் பூமி அழகே ஒன்று நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாரும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. தீபாவளி வேற நெருங்கிடுச்சு இல்லையா, அதனால வெடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடமதுரையில இருக்க மாரி கிராக்கர்ஸ் கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வெடி வாங்குறதுக்காக வடமதுரையில இருக்க மாரி கிராக்கர்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். அண்ணாட்ட வந்து எவ்வளவு வெடி எந்தெந்த ரேட்ல குடுக்குறாங்க, எவ்வளவு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாட்ட நம்ம வந்து கேட்டு நம்ம கடையில் வந்து 90% டிஸ்கவுண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். 90% நம்ம கடையில் கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பார்ப்போம். இந்த கிஃப்ட் பாக்ஸ் பாருங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து 16 ஐட்டம். 16 ஐட்டம் எல்லாமே மிஷின் பேக்கிங்கில் இருக்கும். உங்களுக்கு கம்பெனி பேக்கிங்கு. பாக்ஸுமே வந்து ஸ்கை பிராண்டுன்றதுலேருந்து வரும். வெறும் 200 ரூபா தான். 16 ஐட்டம் உள்ள பாக்ஸ் வெறும் 200 ரூபா தான். 200 ரூபாயா? 16 ஐட்டம் இருக்குமா அந்த வெடியில? 200 ரூபாய் தானா? இந்த பாக்ஸே 200 ரூபாய் தானா? அதே மாதிரி அதே பிராண்ட்ல 22 ஐட்டம் இருக்கும். இதுல 22 ஐட்டம் உள்ளது வந்து 250 ரூபா. வெறும் 50 ரூபா தான் கூட. இன்னும் 7 ஐட்டம் உங்களுக்கு கூடிரும். 22 ஐட்டம் இருக்கு. அதுல 250 ரூபாய். இந்த பாக்ஸே 250 ரூபாயா? சூப்பர்ண்ணே. ஸ்கை பிராண்ட்ல இருந்து தான் வருது. இதுவும் 27 ஐட்டம் இருக்கும். 300 ரூபா. வெறும் 300 ரூபா அந்த பாக்ஸ். 27 ஐட்டம் இருக்கும். இது வாங்கிட்டு போய் நம்ம செய்யறது குழந்தை ஓட்டிக்குள்ள 300 ரூபா தானே இது? இது வந்து 200, இது 250, இது வந்து 300. இது வந்து 200, இது 250, இது வந்து 300. எவ்வளவு வெடி இருக்கு பாருங்க. அதே மாதிரி பாக்ஸ்லயே பின்பக்கம் வந்து என்னென்ன வெடி உள்ள இருக்கின்ற படமும் இருக்கும். அது என்னென்ன எத்தனை பீஸ் இருக்குன்றதும் லிஸ்ட்டும் இருக்கும் பின்னாடியே பாக்ஸோட வெளியே. ஸோ அதுக்கு அடுத்த சைஸ் வந்து அதிலே பார்த்தீங்கன்னா 51 ஐட்டம். இதுவும் அதே ஸ்கை பிராண்ட் தான். இது 51 ஐட்டம் 900 ரூபா. இதுல இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம்லாம் இருக்கும். கிரவுண்ட் சக்கர ஸ்பெஷல் இருக்கும். 12 சிஎம் கம்பி, 4 அடி சாட்டை, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்லாம் எல்லாமே ஃபுல்லா இருக்கும். 51 ஐட்டம். எவ்வளவு சொன்னீங்க? 900. 900 ரூபா. 900 ரூபாயா? 50 வெடி இருக்கா? ஸ்டாண்டர்ட் பிராண்டும் நம்ம பண்றோம். ஸ்டாண்டர்ட் பிராண்டும் நம்ம பண்றோம். பாக்ஸ் இந்த பாக்ஸ் வந்து 780 ரூபாய் நம்ம பண்றோம். ஸ்டாண்டர்ட் வாங்குறவங்க தெரியும். இதுக்கு இது கம்மியான ரேட்ல 780 ரூபா அந்த பாக்ஸ் நம்ம பண்றது. 780 ரூபாய் ஸ்டாண்டர்ட் பிராண்ட். அதே இதுல 31 ஐட்டம் உள்ள ஐட்டம் இருக்கு. ஸ்டாண்டர்ட் பிராண்ட் தான் இதுவும். அதுக்கு அடுத்த சைஸ் இது 1100 ரூபா வரும். 31 ஐட்டம் இருக்கும். இதுவும் ஸ்டாண்டர்ட் பிராண்டு. அதுல பெரிய சைஸ் பாக்ஸ்ன்றது 46 ஐட்டம் இருக்கும். ஸ்டாண்டர்ட்ல வெயிட்டா இருக்குனே. இந்த இது வந்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கே பெரிய சைஸ். இந்த பாக்ஸ் வந்து 2200 ரூபா தான் நம்மள்ட்ட. நீங்க பிராண்டட் ஷோரூம்ல எங்க ஸ்டாண்டர்ட்ல வாங்கினாலும் இந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்கன்னு நீங்க கேட்டுக்கலாம். 2200 ரூபா தான் இந்த பாக்ஸ். வெயிட்டா இருக்கு. ஸ்டாண்டர்ட் பிராண்டோட 2200 ரூபாய் தானே. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வெடி கேட்கறவங்களுக்கு ஒரு செட்டா எடுத்து கொடுக்கலாம். இதை போய் எடுத்து கொடுக்கலாம். நீங்க யாருக்காவது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2200 ரூபாய் முடிக்க பிராண்டட்லயும் வெடி இருக்கு. ஸோ நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட வாங்கி பல்காக கொடுக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு நம்ம வெப்சைட்லேயே வந்து அந்த ஃபோட்டோ கீழே வீடியோவே வந்துடும். உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் என்னென்ன உள்ளுக்குள்ள இருக்குன்றத ஒவ்வொரு பாக்ஸாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன பாக்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம வெப்சைட்ல தனி வீடியோவே உள்ள இருக்கும். நீங்க அதே பார்த்துக்கலாம். பாக்ஸ் உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத பாக்ஸ் ஓபன் பண்ணி அதில் காட்டியிருப்போம். ஏன்னா கடைக்கில பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்ட முடியாதுனால நாங்கள் அந்த வீடியோலயே தனியா எடுத்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ நம்ம வெப்சைட் வந்து marikrackers.com இருக்கும். அதில் நீங்க போனீங்கன்னா அதில் பார்த்து இது பண்ணிக்கலாம். marikrackers.com அப்படின்னு உங்களோட வெப்சைட் இருக்கு. அவங்களோட வெப்சைட்ல என்னென்ன திங்ஸ் இங்க இருக்கு, இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு முதற்கொண்டு அவங்க அந்த வெப்சைட்ல போட்டிருக்காங்க. மறக்காம அவங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்க வெடி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிட்டு ரொம்ப கம்மியான ரேட்ல. நம்ம கம்பி மத்தாப்புன்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மகிட்ட கம்பி மத்தாப்புல 15 வெரைட்டிஸ் மேல இருக்கு. இந்த வருஷம் வந்திருக்க புது வரைகள் 2024 ஃபேன்சி வந்து அம்பர்லான்னு சொல்லி கம்பி மத்தாப்புல கொடை மாதிரி இருக்குமானே, கொடை மாதிரி வரும். அது கையில பிடிச்சி நம்ம சுத்த வேண்டியதில்லை, அதுவே சுத்தம். ஃபங்க்ஷனிங்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். மலைக்கு குறை வச்சு பார்த்துருக்கேன், வெடிக்கு குறை வடிக்கிற மாதிரி கூட குழந்தைங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டா போதும். இங்க லைட் பண்ணோம்னா இந்த இது அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். ஒன்றும் ஆகாதுனே. இது நம்ம எதுவுமே இது பண்ண வேண்டியது. குழந்தைய கையில சேஃபா பிடிச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது குழந்தைகளுக்கு.
இது இந்த வருஷத்தோட 2024 நியூ மாடல். 2024 நியூ மாடல். எதுலயே பண்ண தேவையில்லை, இந்த ஒரு இது மட்டும் லைட் பண்ணா போதும். ரப்பர் பண்ணலாம் எடுக்க வேண்டியதில்லை, அப்படியே லைட்டாகவே அது வாட்டி சுத்த ஆரம்பிச்சிடும் ஸ்ப்ரிங்கில். ரப்பர் பண்ண எடுக்க தேவையில்லையானே, இதை மட்டும் பொறுத்தனா போதும், ஒரு கம்பி மட்டும் பொறுத்தனா போதும். நியூ மெத்தாப்லேயே கலர் போக வர்றது. இது வந்து ப்ளூ கலர்ல போக வரும். அதாவது இந்த மாப் ஸ்டிக்குன்னு வர்றது அந்த மாதிரி. இது வந்து ஃபேன்சி கலர்னு சொல்லி ஒரு கிரீன் அண்ட் வயலட்ல வரும். இது ப்ளூ, அது எல்லோ, அதுல கலர் இருக்கு 4 கலர் இருக்கு மொத்தம் வேரியன்ட்ல. இது இந்த வருஷத்தோட 2024 நம்ம கடையோட புது அதை விரும்பி இது பண்ணுவாங்க. எப்படி இதுல ஒன்று பொறுத்து காமி எல்லாத்துக்கும் இதுக்கும் வெளியே போய் நம்ம எல்லாத்தையும் பொறுத்து காட்டுவோம். சரிங்க. ஸோ அது போக இந்த ஏலிசிஎம் கலரு, ஏலிசிஎம் எலக்ட்ரிக்கல் சின்னது 10 உள்ள பண்டெல்லாம் இருக்கும். அது கலரு 100 ரூபா வரும். 100 குச்சி இருக்கும் மொத்தம். ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் மேலே இதில் 100 பீஸ் இருக்கும். 100 ரூபா தான். 100 கம்பி மத்தாப்பு 100 ரூபாயா? இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே 100 ரூபா. இதுல வந்து 100 கம்பி மத்தாப்பு இருக்குமா? 100 ரூபா தானா? இதுலேயே அதே மாதிரி 100 இருக்கும். இது 80 ரூபா தான். இதுல வந்து 100 பீஸ் இருக்கும். 100 கம்பி மத்தாப்பு இருக்கு. இது வெறும் 80 ரூபா தானா? பரவாயில்ல. ஸோ இதுக்கு அடுத்து அதே மாதிரி 10 சிஎம்ல சாதா கலர் அந்த மாதிரி வேரியன்ட் இருக்கு. இது 5 பீஸாக வரும். அதுக்கப்புறம் 12 சிஎம் சாதா கலர் இருக்கு. எலக்ட்ரிக் கலர் 2 மாடல் இருக்கு. அப்புறம் 15. இது என்ன வேரியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்பார்க்லர்ஸ்ன்னு சொல்லி ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மள்ட்ட ஒன்று இருக்கு. இது வந்து என்னன்னா பச்சை ப்ளஸ் மஞ்சள், லெமன் அண்ட் க்ரீனில் லைட் எரியும். வித்தியாசமான கலர் உள்ளது இந்த மாதிரி வேரியண்ட்லாம் நம்மள்ட்ட மட்டும் தான் கிடைக்கும் திண்டுக்கல்ல. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். வேற எந்த கிடைக்காது ஏன்னா ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி கலர் ஸ்மோக்கி ஸ்டிக்கு இதெல்லாம் இந்த வருஷத்தோட அரைவில். ஸோ இது பூரா கம்மி மத்தாப்பு. இதுலேயே 50 சிஎம் கலரு, எலக்ட்ரிக்கு எல்லாமே இருக்கு. இதுவும் கம்மி மத்தாப்பு தான். இத்தனை இருக்கு. ஒன்று பிடிச்சோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போகும். ஒரு பாக்ஸுக்கு 5 இருக்கும். கிட்டத்தட்ட குழந்தை ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. கட்டையை தூக்கி இருக்க மாதிரி இருக்கு. வெயிட்டா இருக்கு. சூப்பர். நல்ல குவாலிட்டியாக பிராண்டடாக தான் இருக்கும் நம்மளது எல்லாமே. ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லா பிராண்டுமே நம்ம பண்ணுறோம். இது என்னது? இது வந்து பென்சில் ஐட்டம். பென்சிலே வந்து செல்ஃபி ஸ்டிக்னு சொல்லுவாங்க. பொறுத்து வச்சோம்னா குழந்தைய சேஃபாக பிடிச்சிக்கலாம். எடிக்காது. முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃப்ளாஷ் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியா? ஜஸ்ட் இது மாதிரி பிடிச்சி இது பண்ணோம்னா ஃப்ளாஷ் மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் இது பெரிய சைஸ் பென்சில், 1.5 அடி பென்சில்னு சொல்லுவாங்க. இதாக இருக்கையில் பெரிய சைஸ் பென்சில். கிட்டத்தட்ட ஃபங்க்ஷனிங் வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் வரைக்கும் வேறு ஒரு பென்சிலும். ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். அதில் சின்ன சைஸ் பென்சில். பென்சிலில் இந்த மாதிரி 3 டைப் இருக்குது நம்மள்கிட்ட. ஸ்மாலு, மீடியம், இது மெகா சைஸ். இது வந்து பூத்தொட்டில வந்து நம்மள்ட்ட மொத்தம் 30 வேரியன்ட் இருக்கு. 30 அவுட்டா இருக்கு. 30ஆ? எனக்கு தெரிஞ்சு பூத்தொட்டில சின்ன வயசுல சின்ன சைஸ், பெரிய சைஸ், அதோட பெரிய சைஸ் இப்போ ஒன்று புதுசா வந்திருக்கு. அதுதான் எனக்கு தெரியும். இதுல 30 சைஸ் இருப்பான். சொல்லுங்க. ஸோ ஸ்மால்ல இது வந்து நார்மல் நம்ம சில்வர்னு சொல்லுவோம். சின்னது இது கோல்டுன்னு சொல்லுவோம். ரெண்டு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமே தெரியும். இந்த ரேட்டு கம்மி கூடன்றது மாதிரி ஐட்டத்துக்கு இந்த ஸ்மால், சாதா, கோல்டுன்ற மாதிரி காட்டுவாங்க. ஓ அப்படியா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பேர் 2 ஒன்று தான் இருக்கும். ரெண்டுமே ஃப்ளவர் பாட் ஸ்மால்னு தான் போட்டிருக்கோம். இதை விட இது கொஞ்சம் ஆனால் பெருசு, டைமிங் கூட இருக்கும். இது ஒரு 20 செகண்ட் வரும். இது 30 செகண்ட் வரும் ஒவ்வொரு பூத்தொட்டியும். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே 10க்கு 10 ஃபங்க்ஷன் ஆகும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 20 செகண்ட் ஃபங்க்ஷன் முடியுதுன்னா இது ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் போகும். இது ஒரு 15 செகண்ட்ஸ் போகும், 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த சைஸில் 2 வேரியன்ட் இருக்குது. அதுதான் அந்த பாக்ஸும் அந்த சைஸையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் அகலமாக இருக்கும் பாக்ஸும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டைமிங் வந்து உங்களுக்கு கூட கிடைக்கும். வெயிட்டும் கையில் எடுத்தீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலுமே நம்மள்ட்ட இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பிராண்ட்லேயும் அதே இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. பிராண்டட்லேயும் இருக்குது நம்மள்ட்ட. ஸ்டாண்டர்ட் வேணாலும் இருக்குது. இது ஒரு ஐட்டம் ஸ்டாண்டர்டில். வெளியே பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் தான் பிராண்ட் தானே. ஸ்டாண்டர்ட்ன்றது வந்து இந்தியாவிலே முத ஆரம்பித்த கம்பெனி. வெளியில கூட பிராண்ட் இருக்கு. ஸ்டாண்டர்டா ஒரு பேர். வெயிட்டா இருக்குனே. அதான் ஸ்டாண்டர்டோட இது வந்து மற்றதோட ரேட்டு கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மள்ட்ட எல்லாமே வந்து ரேட்டு கம்மியான ரேட்டு தான். இந்த பாக்ஸுமே நம்மள்ட்ட வந்து வெறும் 220 ரூபா தான். ஒரு பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் 220. ஸ்டாண்டர்டில் வந்து 220 ரூபான்றது ரொம்ப கம்மியானது. நமக்கு வந்து டேரெக்டாக நம்ம தான் இந்த ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்னால நமக்கு இந்த ரேட்டு கொடுக்க முடியும். சூப்பர். ஸோ அதுக்கு அடுத்த சைஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல்னு சொல்லி அதில் 3 ஐட்டம் இருக்கும். எதுவும் ஸ்பெஷல் தான். அது இதில் இந்த பெரிய சைஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதில் வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது சில்வர் கோல்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். சில்வர்ன்றது கொஞ்சம் சின்ன டைமிங் கம்மியாக இருக்கும். கோல்டுன்றது டைமிங் கூட இருக்கும்.
ஏன்னா ப்ரைஸ் கூட கம்மியானு கேட்கும் போது உங்களுக்கு எல்லா ரேட்டுக்கும் நாங்கள் கொடுப்போம். ஹை ரெண்டு பிராண்டட் வேணுனாலும் கொடுப்போம். இதுக்கே எனக்கு கம்மியான ரேட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த ரேட்டும் கொடுப்போம். எனக்கு குவாலிட்டியாக இருக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கும்ன்றதுக்கு மீடியமாக இருக்க மாதிரி ஒரு கம்பெனியும் வச்சுருக்கோம். எல்லாமே ஆனால் பிராண்டட் தான், எல்லாமே ஒவ்வொரு கம்பெனிலேருந்து வர்றது தான். ஸோ இதுலேயே ஹையர் குவாலிட்டி ஹையர் ரேட்டில் இருக்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் ரேட்டு உள்ளது. அடுத்தடுத்த சைஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது அசோகான்னு சொல்லி அதுக்கு அடுத்த சைஸு, அதுலேயும் 2 வேரியன்ட் இருக்கும். இது வந்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும். கீழே போயிடாது, கீழே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது 4 பாக்ஸ் இருக்கிறதுக்கும் இது 5 பாக்ஸ் இருக்கிற மாதிரி ரெண்டுமே ஹைட் வித்தியாசமும் இருக்கும். வெயிட்டும் உங்களுக்கு வித்தியாசப்படும் 2 கையிலே எடுத்தீங்கன்னா. ஆமாண்ணே தெரியுது. ஸோ இது ஒரு ஐட்டத்தில் 2 இது வேரியன்ட் வச்சுருப்போம். இதுவும் அதே இதில் பெரிய சைஸ் பூத்தொட்டி, அது கலர் 14 பேர் இதுல பெரிய சைஸ் பூத்தொட்டி. இதுக்கும் பெருசு இருக்குது. ஸோ இதுலேயே அதுக்கு அடுத்து பெருசு டீலக்ஸ்ன்னு சொல்லி ஃப்ளவர் பாட் டீலக்ஸ்னு இவ்வளோ பெரிய பாக்ஸில் வரும். ஸ்மால் சைஸே மெகா சைஸ். எனக்கு சின்ன வயசுல நான் பார்த்த உங்களுக்கு ரொம்ப மெகா கலர் கோட்டின்றது நீங்கள் பார்த்த அந்த கலர் கோட்டிலேயே பெரிய சைஸில் இது கொஞ்சம் கலரில் வர்றது. இதை விட இது பெருசா? 2 ஒரே சைஸ் தான். இது நார்மல் சிங்கிள் கலரு, இது டபுள் கலரில் வரும். 2 சைஸ் ஒன்று தான். ஆனால் இது வந்து சைஸ் ஒரே சைஸ். இது வந்து சிங்கிள் கலரு, இதுல வந்து டபுள் கலர். ஸோ அதுக்கு அடுத்து 3 கலர் வர மாதிரி உள்ள பூத்தொட்டி பார்க்க போகிறோம். அதில் இது வந்து சின்ன சைஸு 3 கலர் உள்ளது. இது ஒரே இதில் வந்து என்ன வரும்னா ரெட் கலர் ரெட்டு க்ரீனு அண்ட் கோல்டு 3 கலர் வரும். இது 3 பீஸ் உள்ளது சின்ன பாக்ஸு. ஸோ ட்ரை கலர்லேயே பெரிய சைஸு 5 பீஸ் உள்ளது. பார்த்தது வந்து 3 பீஸ் மட்டும் உள்ளது, இது 5 பீஸ் உள்ளது. அதுலேயே இப்போ அதுக்கு அடுத்த வேரியன்ட்னு பார்த்தோம்னா இது மெகா டீலக்ஸ்ன்னு சொல்லி அதுலேயே பெரிய சைஸ். இதை விட பெருசு. இது 3 கலர் 4 கலர் 5 கலர் முடிக்க எடுக்கல. இது பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டன் 5 பீசஸ் இருக்குது பாக்ஸில். எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். வீல் ஐட்டம் பார்ப்போம். நம்மள்கிட்ட இருக்கிறது வீல் ஐட்டத்தில் இந்த வருஷம் வந்திருக்க ஃபேன்சி ஐட்டம்ஸு. என்ன கார் இருக்கு மேடி. இது வந்து 4x4ன்னு சொல்லுவாங்க. வீல் வந்து சுற்றுறது நார்மலாக கீழே சுற்றாமல் மேலே ஏறி சுற்றும். மேலே ஏறி மீன்ஸ் சுற்றுறதே வந்து பூத்தொட்டி மாதிரி மேலே ஏறி சுற்றும் 2 பக்கமும். அது எப்படி வெடிக்குன்ற வீடியோவும் நம்ம வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபங்க்ஷனையும் போட்டு பார்த்துக்கலாம். தெரியல அப்படின்னா வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்து எப்படி வைக்கணுன்றதையும் பார்த்துக்கலாம். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடியே கூட பார்த்துக்கலாம். இப்போ புதுசாக வந்திருக்க ஒரு ஐட்டம் காட்டுறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி வெடிக்கணும்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போய் வீடியோன்னு கீழே இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் இது எப்படி வெடிக்குன்றதையும் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4x4 வீல் பாக்ஸில் 5 பீசஸ் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து விசிலிங் சக்கரான்னு சொல்லி 2 பீஸ் இருக்கும். 5 பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு. இது வந்து பாக்ஸுக்கு 2 பீஸ் இருக்கும். சுற்றும் போது விசில் அடிக்கிற சவுண்டு வரும், மியூசிக் ப்ளே ஆகும். இதில் யானே சக்கரத்தில் ப்ளே பண்ணும்போது மியூசிக் ப்ளே ஆகும். இது சங்கு சக்கரமானே. சங்கு சக்கரத்தில் இருக்குது. சங்கு சக்கரத்தில் வெடிக்கும் போது மியூசிக் சவுண்டு வரும். இது பார்த்தீங்கன்னா விசில் சக்கரம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே இதில் இது வந்து வடிவேல் பிராண்டில் அவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லி போடுறது. சுற்றுறது வந்து ஓவல் ஷேப்பில் முட்டை ஷேப்பில் சுற்றும். இதானே? ஆமாம். இது 5 பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு, ஃபேன்சி ஐட்டம். சுற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் எக் ஷேப்பில் சுற்றும். ஸோ அது போக நார்மலாக எப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய சங்கு சக்கரம். ஆமாம், எல்லாமே சின்ன பிள்ளை வெடிக்கக்கூடியது. அது வரைக்கும் நான் இப்போ காட்டினது எல்லாமே வந்து எதுவுமே நம்ம வெடி ஐட்டத்துக்கு போகல, எல்லாமே சின்ன பிள்ளை யூஸ் பண்ணுறது தான். வெடி ஐட்டத்துக்கு போல இவ்வளோ தாழ்ந்துட்டு இருக்கீங்களே. அதுக்கு அடுத்து வந்து இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சங்கு சக்கரம் பிக்கு, அதுலேயே ஸ்பெஷலு. அதுக்கு அடுத்த சைஸ் சக்கரத்துல இப்போ எப்படி நம்ம பூந்தொட்டியில் பார்த்தோமோ அதே மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. இதுலேயும் நம்மள்கிட்ட 8 வெரைட்டி இருக்குது. இதுலேயே கையில் பிடிச்சி சுற்றுற சக்கரம்லாம் இருக்குது. சங்கு சக்கரத்தை கையில பிடிச்சி சுத்துறதா? என்னன்னே சொல்றீங்க? இந்த மாதிரி பாக்ஸுக்கு 10 வரும், கையில பிடிக்கலாம். கையில பிடிச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணாது, அது கம்பியில தான் இருக்கும். கம்பியில தான் நம்ம பிடிப்போம். ஸோ சங்கர சக்கரம் சுற்றுறது உங்க கையில படாது, குழந்தைகளுக்கும் சேஃபா இருக்கும். அது புது வெரைட்டி இந்த வருஷம் வந்திருக்குது. 2024 மாடல்ல சங்கு சக்கரத்தை கையில சுத்தலாம், ஒன்றும் ஆகாதான். ஸோ அதுலேயே ஸ்டாண்டர்ட் பிராண்டும் நம்ம பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட்லேயும் சங்கு சக்கரம் நம்மள்ட்ட இருக்கு. பூத்தொட்டி அதில் ஏற்கனவே காட்டினேன். அதுலேயே சாட்டை இருக்கு, ஸ்டாண்டர்ட் பிராண்டோடது. சாட்டை பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெயிட்டாக பெருசாக இருக்கும். இது நார்மலாக நம்ம போகிற 4 அடி சாட்டை, 1.5 அடி சாட்டை. இதெல்லாம் குழந்தைய தைரியமாக கையில் பிடிக்கலாம், எதுவும் ஒன்றும் ஆகாது. குழந்தைகளை நம்பி கொடுக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நம்ம வெடி ஐட்டத்தை பார்க்க போகிறோம். வெடி ஐட்டத்தில் 2.25 குருவிலேருந்து எல்லாமே இருக்கு. 2.25 குருவினா
சின்ன சைஸ் குருவிடி பாக்கெட்டு இந்த மாதிரி பன்லாம் வரும். இது குருவிடி கட்டு வந்து 25 இருக்கும். இது மொத்தமாக வந்து 180 ரூபா. மொத்தமாக 25 பாக்கெட்டு சேர்த்து 180 ரூபா தான். எடுத்து சரஸ்வதி இதுவுமே வந்து 10 பாக்கெட் இருக்கும். 180 ரூபா கட்டு. அப்படியே 4 இன்ச்சில் 10 உள்ளது. 10 பாக்கெட் இருக்கும். 180 தானே? 180 ரூபா கட்டு. எல்லாமே வந்து 180 ரூபா. 10 இருக்கும். இது 180 ரூபா. அது 180 ரூபா தான். 180 ரூபா. இது குருவி வெடி 20 இருக்குமானே? 25 இருக்கும். 25 இருக்குமா? 180 ரூபாயா? இதுல 10 இருக்கு. சரஸ்வதி வெடி இது 180 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து ஸ்பெஷல் என்னன்னா யானை வெடி. இது ஒரு கட்டுக்கு வந்து 10 இருக்கும். இந்த மாதிரி பாக்கெட்ல 2 இல்லை 3 அந்த மாதிரி நீங்கள் கேட்குற அளவுக்கு பாக்கெட் இருக்கும். ஒரு கட்டு வந்து 35 ரூபா. 10 வெடி உள்ளது 35 ரூபா. இந்த 10 வெடி யானை வெடி 35 ரூபா. ஸோ அதிலே இப்போ இந்த பிஜிலி வெடியில் ஃபேன்சி ஐட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஜிலியில் நம்மள்ட்ட ஃபேன்சி இருக்குது. இது இந்த பழைய ஓலை வெடின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாக்ஸுக்கு 25 இருக்கும். வெடிச்சா ஜிக்னாவும் கலர் பேப்பரும் வரும். இதானே? ஆமாம். அது பழைய காலத்து ஓலை வெடின்னு சொல்லுவாங்க. 90s கிட்ஸோட ஃபேவரேட்டு. அந்த இதில் 25 பீஸ் இருக்கும். 90s கிட்ஸோட ஃபேவரேட் வெடி ஓலை வெடின்னு சொல்லுவாங்கல்ல. அதிலே இந்த வருஷம் வந்திருக்கு ஃபேன்சி ஐட்டம். வெடிச்சா ஜிக்னா பேப்பர் பறக்கும். இதுலையானே? இது பார்த்தீங்கன்னா ஓலை வெடி. பேக்கில் 25 பீசஸ் இருக்குது. இது எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். ஜிக்னாவும் ரூபா நோட்டும் வர்றது தனியாக இருக்குது. இது 3 பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு. இது வெடிச்சா உள்ளுக்கு வந்து ரூபா நோட்டும் ஜிக்னாவும் ரெண்டுமே வரும். ஓ அப்படி. ரூபா நோட்டு வர வெடியா? இது பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க். பாக்ஸில் 3 பீஸ் இருக்குது. இது எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். இதுபோ விசேஷத்துக்கு வெடிக்கிற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மள்ட்ட பாம் ஐட்டம்ஸும் இருக்குது. இது பெரும்பாலும் இங்கே விசேஷங்களுக்கு இதுக்கெலாம் வாங்குவாங்க. இது 5 பீஸ் இருக்கும். பேப்பர் பாம்பு. இது அதுமாதிரி இந்த பெரிய சைஸ். அதுக்கு அடுத்த சைஸ் இது 1/4 கிலோ. இது ஒன்னே வெயிட்டா இருக்குண்ணே. இது அதுமாதிரி 1/2 கிலோ. அதுக்கு அடுத்த சைஸு. ஒவ்வொரு வெடி 1/4 கிலோ 1/2 கிலோவா? ஒவ்வொரு வெயிட் அவ்வளோ இருக்கும். 1/4 கிலோ வரும். ஸோ இதெல்லாம் நம்மள்ட்ட கம்மியான ரேட்டு தான். இந்த இதில் நம்ம பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள். இது வந்து ஒரு பீஸ் 40 ரூபா தான் வரும் நம்மள்ட்ட. 1/4 கிலோ இது. இது 1/2 கிலோ. இது 80 ரூபா தான் வரும். அப்படியே எல்லாமே கிலோ கணக்கு தான். 1/4 கிலோ நீங்கள் 4 எடுத்தீங்கன்னா 160 ரூபா தான். 1/2 கிலோ 2 எடுத்துக்கிட்டாலும் 160 ரூபா தான். 1 கிலோ 1 எடுத்துக்கிட்டாலும் 170 தான். கிலோ கணக்கு தான் எல்லாமே. புரியுது புரியுது. அதுக்கடுத்து பாம் ஐட்டம்னு பார்த்தோம்னா புல்லட் பாம்லேருந்து பெரிய பெரிய பாம் வரிசையாக வரும். இது சின்ன புல்லட்டு 25 ரூபா தான் பாக்கெட்டு. 10 பீஸ் இருக்கும். ஒரு 4 கிளாஸ். அடுத்து பாம் ஆட்டோ பாம். அதுக்கு அடுத்த சீஸ்லாம் ஹைட்ரோ பாம்பு. எல்லாமே 10 பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு. பச்சை அணுகுண்டுன்னு சொல்லுவோம்ல பச்சை வெடி. அது சின்னது இருக்கிறதுலே. இதான் இருக்கிறதுலே சின்ன சைஸ் கூட. அதுக்கு அடுத்த சைஸு. ஸோ அதுக்கும் அடுத்த சைஸு. எல்லாமே மிஷின் திரி இருக்கும். தண்ணியில் போட்டாலும் வெடிக்கிற மாதிரி மிஷின் உள்ள திரியாக தான் இருக்குது. அப்புறம் உள்ளதில்ல தண்ணிக்குள்ள போட்டாலும் வெடிக்குமா? அந்த மாதிரி உள்ள திரி தான் இருக்கும். திரி வந்து நமத்து போடுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இல்லை. 10க்கு 10 வெடிக்கும். அந்த மாதிரி தான் திரி எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் இது. அதுக்கு அடுத்தது மாதிரி சைஸ் இது. இதுக்கு அடுத்த சைஸ் இது. மொத்தம் இதில் வந்து 7 ஐட்டம் இருக்குது. ஓ பாம்லே 7 பாம்லேயும் 7 ஐட்டம் இருக்குது. சூப்பர். ஒரு வேலை பெரிய சைஸு. இந்த சைஸு சிவப்பு கலர் குண்டா இருக்கும். தனி செலஃபோன் போட்டு இது ஒன்று மட்டும் பேக்கிங்கில் இருக்கும். ஒரு பாக்ஸ் மட்டுமே தனியாகவே பேக்கிங்கில் வந்துடும். இருக்கிறதுலேயே இந்த அணு இன்னும் இவ்வளோக்கு இருக்கும் போல தெரியுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்குறது வந்து சின்ன ஃபேன்சி ஐட்டம். குழந்தைகளுக்கு உள்ளது பாம்பு மாத்திரை. பாம்பு மாத்திரை எனக்கு தெரிஞ்சது. பாம்பு மாத்திரை, கம்பி மெத்தாப்பு, புசுவானத்துல சின்னது, சங்கு சக்கரம். இதுதான் நாங்கள் இதுக்கப்புறம் தீனி வெடி, பொட்டு வெடி அதுதான் நாங்கள் வெடிப்போம். வெடியில எவ்வளோ வெரைட்டி இருக்கு. ரூபா நோட்டு வெடின்றாங்க, என்னென்னவோ வெடின்றாங்க. ஸோ அதே மாதிரி பிஜிலி வந்து 50 பீஸ் உள்ளது, 100 பீஸ் உள்ளது. அதில் கோல்டு பிஜிலி அந்த மாதிரி 3 கேட்டகரியில் இருக்குது. சீனி வெடி எத்தனை சிக்கிலிங்கிறாங்க. சீனி வெடி பிஜிலி ரெண்டுமே அப்படி தான் சொல்லுவாங்க. பகையில் பிஜிலின்னு போட்டிருக்காங்க சிவகாசியில். நம்ம ஊர் பக்கம் வந்து சீனி வெடின்னு சொல்லுவாங்க. இது அதில் பெரிய சைஸு உள்ளது. இது கோல்டு. சின்ன வயசுல இந்த வெடியெல்லாம் விளக்கு மாட்டு குச்சியில் குத்தி விட்டு வெடிக்க விடுவாங்க. இந்த வெடி சீனி வெடி.
உண்டு அதில் இந்த வரி போட்டது. நான் சீனி வீடியோட இந்த வீடு தான் அதில் சவுண்ட் சவுண்டு அதோட கொஞ்சம் கூட இருக்கும். ஐட்டம் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். ரெகுலராக வர சின்ன பிள்ளைங்க சில்ட்ரன்ஸ் ஃபேன்சியில் வந்து எலக்ட்ரிக் ஸ்டோன் இருக்குது. இது தண்ணி மெத்த மேலே இல்லை சாட்டை மேலே வச்சோம்னா அந்த மாத்திரை வந்து சடசடன்னு வெடிக்கும். ஓ அப்படியா? இது சின்ன பிள்ளைய ஃபேன்சி வெறும் 15 ரூபா தான் ஒரு பாக்ஸு. ஒரு பாக்ஸே 15 ரூபா தான் வரும். இது வந்து சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுறது ஜிபுமான்னு சொல்லி ஃபேன்சி ஐட்டம். மாத்திரை மாதிரி இருக்கும், சின்ன பாம்பு மாத்திரை மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேலே சாட்டையும் இல்லை கம்மி தப்பாக வச்சிங்கன்னா நல்லா சடச்சடன்னு ஸ்பார்க்கிள் ஆகும். ஃபேன்சி சின்ன பிள்ளைங்க மாத்திரை மாதிரி தான் மாத்திரை நல்லா இருக்கும். ஆனால் அது வந்து வெடிக்கும் இது மாதிரி மேலே போய் வெடிக்கக்கூடிய அந்த கோல்டு கலரில் இதாகும். இது 15 ரூபா தான் ஒரு பாக்ஸு. பாக்ஸே 15 ரூபா தான். அதே மாதிரி அடுத்து பாம்பு காட்டுவோன்னு இது மாதிரி 10 பீஸ் இருக்கும். கீழே வச்சா அந்த பாம்பு மாதிரி போகிறது. இது 10 பீஸ் இருக்கும். எவ்வளோ இது? இது 40 ரூபா. 10 பீஸ் 40 ரூபா என் பாம்பு வீடு. அதில் கார்ட்டூன் இருக்கும். இதில் சின்ன சைஸ் படம் 10 பீஸ் இருக்கும். இது 30 ரூபா பாக்ஸு. சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய வச்சுருக்கீங்க. ஆமாம், இதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இன்னும் அடுத்த ஃபேன்சி ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்குது. இது பட்டர்ஃப்ளை சிங்கிள் கலரு. சூப்பராக இருக்கும் ஏங்க. அது பட்டர்ஃப்ளைல சிங்கிள் கலரு, ஒரே கலரில் இது பண்ணுறது. அது வந்து டபுள் கலரில் பண்ணுறது. ஒரே இதில் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கு. கலர் இருக்குது. சிங்கிள் கலரு டபுள் கலரும் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ புது வேரியன்ட் வந்து பம்பரம் பொறுத்தனோம்னா அது பம்பரம் மாதிரி சுத்தம். பம்பரம் வெடியாங்க. ஓ அந்த படத்துல காமிக்கிற மாதிரி சுத்தம். ஆமாம், இதுவும் 10 பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு. நம்ம வெடி போய் வெடிக்க தெரியும்னா உங்க வெப்சைட்ல பார்த்தா தெரியும். வெப்சைட்ல நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம் எப்படி வெடிக்கணுன்றது. இது எல்லாமே வந்து வாட்டர் யூஸ் தான் போட்டிருப்பாங்க. எல்லாமே வந்து நவுத்து போகிறக்கோ இதுக்கோ விற்கும் போது இது பண்ணுறக்கோ எதுவும் ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆகாது. நல்லா இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அது டிஸ்கோ வீல். வீல்லேயே வந்து இது ஒரு ஃபேன்சி ஐட்டம். வீல்ல டிஸ்கோ வீலில் இது பெரிய சைஸ் வீலு. டிஸ்கோ வீலு இது நார்மல் சைஸு, இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரு வெளியே இருக்கு. இது ஃபோட்டோ ஃப்ளாஷு. இது 5 பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு. கீழே வச்சு போகிறதுனா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டு செல்ஃபி ஸ்டிக் பார்த்தாலே அதிலே வந்து அதில் சின்ன சைஸ். இது ஹெலிகாப்டர். இதுவும் அதே மாதிரி தான். மேலே பிளாஸ்டிக் இருக்கும். பொறுத்தினோம்னா மேலே அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி ஏறி பறக்கும். ஓ அப்படியா? ஹெலிகாப்டர் வெடினா மேலே ஹெலிகாப்டர் மாதிரி பார்த்து வச்சோம்னா ஹெலிகாப்டர் மாதிரி போகும். இது என்ன இருக்கும்? இதில் 5 பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு. இது பாக்ஸு இப்படி 5 பீஸ் இருக்கும். ஹெலிகாப்டர் 5 பீஸ் இருக்கும் அதில். ஸோ அடுத்து ஃபவுண்டனில் ஃபேன்சி ஐட்டம் பார்த்தோம்னா நம்மள்ட்ட கலர் ரெயின் ஒன்று இருக்குது. அடுத்து பீகாக்கில் பீகாக் ஃபெதர்னு ஒன்று இருக்குது. மயில் தோகை மாதிரி வரப்படுது கலர் ரெயின். இது வந்து கலர் கலராக 2 க்ரீனு எல்லோ 3 கலர் பாலில் வரும் எல்லா இதுலையுமே. இது வந்து பீகாக் ஃபெதர் மாதிரி வரும். அதாவது மயில் தோகை மாதிரி விரியும் அப்படியே மேலே வர அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே வரும் எல்லாமே ரெண்டுலையுமே. இது பார்த்தீங்கன்னா கலர் ரெயின் ஃபவுண்டைன். பாக்ஸில் 5 பீசஸ் இருக்குது. எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். அடினல் பிராண்ட்லேருந்து ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 2 பீஸ் இருக்கும். சைரன் சவுண்டு ஃபவுண்டைன்லேயே வந்து போடுறோம்னா சைரன் அந்த வண்டி போகிற மாதிரி சைரன் சவுண்டு கேட்கும். இதில் வெளியே வச்சு அது சவுண்டு கேட்கும். கீழே வச்சு பொறுத்தனோம்னா ஃபவுண்டைன் 230 மாதிரி போகிற மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் வந்து சவுண்டு வந்து உங்களுக்கு சைரன் போகிற சவுண்டு கேட்கும். ஸோ அதே இதில் ஸ்டாண்டர்ட்லேயும் நம்மள்ட்ட 7 ஷாட் இருக்குது. இதுவும் கலர் தான். ஸோ இந்த படத்தில் காட்டுற மாதிரி இதுவும் ஒரே இதுலேருந்து 7 கலர் வரும். இதில் ஒரே இதில் 7. ஆமாம், இந்த ஒரு இதில் மட்டும் 7 கலர் வருமா? ஒவ்வொன்றிலையும் 7 கலர் வருமா? அந்த மாதிரி 5 பீஸ் இருக்கும். 5 பீஸ். ஸோ அதுலேயே வந்து இப்போ மேலே போகிற அவுட் அடுத்தது அவுட் ஐட்டத்தில் ஸ்டாண்டர்டில் சின்ன சைஸ் அவுட்டு. இதில் 5 பீஸ் இருக்கும். 5 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். இதில் இருக்கிற மாதிரி எல்லோ, சில்வர், ஒயிட்டு, பர்பிள் கலர், ரெட் கலர். பர்பிள் வேறு எங்கேயும் இருக்காது. ஒவ்வொரு கலர். அதில் இந்த பர்பிள், பிங்க் இந்த இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனி மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓ இதில் நம்மள்ட்ட பர்பிள் கலர் வரும். சூப்பர். இந்த பர்பிள் எந்த இதுக்குமே வராது, ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் இன்னும் 2 கம்பெனியில் வருது. நம்மள்ட்ட இந்த ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் பர்பிள் கலர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி சின்ன பிள்ளை ஐட்டத்தில் குச்சி மத்தாப்பில் நம்மள்ட்ட 5 வேரியன்ட் இருக்குது. இது 10 பீஸ் இருக்கும் பாக்ஸு. லேப்டாப் மாடல்னு சொல்லுவாங்க. இதுவும் 10 பீஸ் இருக்கும். இதுவும் 10 பீஸ் இருக்கும். இது பெருசு, இதுக்கு அடுத்த சைஸு. ஸோ இந்த மாதிரி 10 இது இருக்கும். லேப்டாப் என்னென்ன மாடல் கண்டுபிடிச்சிருக்காங்க லேப்டாப் மாடலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி 10 பீஸ் இருக்கும். இதுதான் இப்படி திறக்கிற மாதிரி லேப்டாப் மாடல். இதுவும்
10மே 10 கலரில் இருக்கும். இந்த 10மே 10 கலரா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர். ஆமாம், இதுலேயும் நம்மள்ட்ட பிங்க்கு இந்த கலர்லாம் வரும். மெஜந்தா கலரு, பிங்க்கு, ரெட்டு, கிராக்லிங்கு அந்த மாதிரி கலர்லாம் இருக்கும். அதுலேயே இது 5 பீஸ் உள்ளது. லேப்டாப் மாடலே 5 மட்டும் உள்ளது. லேப்டாப்பில் 10 இருக்கும், இது 5 உள்ளது. 5 மணி ஆர்மின்னு சொல்லி. இப்போ நம்ம பார்த்தது வந்து லேப்டாப்பே 10 இது இருக்குது, இது வந்து 5. இது லேப்டாப் மாடலானே? இது சிங்கிள் மாடல். இது சிங்கிள் மாடல், இதில் வந்து 5 இருக்கு. குளோப் மாடலு. ஒரே இதில் பாக்ஸ் சின்னதாக பேக் பண்ணிக்கிறனால நல்லா வெயிட்டாக இருக்கும். கம்பி அந்த அளவுக்கு உருட்டு இருக்கும், பெரிய உருட்டாக இருக்கும். ஓ அப்படியா? கம்பியில் மருந்து இந்த உருட்டுமே அதிகமாக இருக்கும் குளோபில். இது அதில் சின்ன சைஸ் 10 பீஸ் உள்ளது. ஸோ மொத்தம் குச்சி லேப்டாப்பில் மட்டும் நம்ம 5 வெரைட்டி பண்ணுறோம். சின்னது 25, பெருசு அதை விட கொஞ்சம் பெருசு, அதை விட பெருசு, இது அதை விட பெருசு. மொத்தம் 5 மாடல், 5 வெரைட்டி. இப்போ நீங்கள் காமிச்சது வரைக்கும் ஓகேண்ணே. இது எல்லாமே சூப்பராக இருக்குது, ரேட்டு கம்மியானதில் இருக்குது. இதை விட கொஞ்சம் அதிகமாக வாங்கணும்னு நினச்சா இன்னும் இதை விட பெரிய ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்குது. அந்த ஐட்டம்லாம் அந்த பக்கம் இருக்குது, நம்ம பாட. இதானே? ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா பீகாக் இருக்குது நம்மள்ட்ட. ஃபஸ்ட்டு பீகாக்கில் இது சின்னது 3 சைடு பீகாக்னு சொல்லுவாங்க. இதில் 4 கலர் இருக்குது. இது க்ரீனு, சில்வரு, அதுலேயே வந்து ரெட்டு, இது வந்து கோல்டு. பீகாக்கே 4 கலரு, கிரீனு, சில்வரு, ரெட்டு, கோல்டன் கலர், 4 கலர் அவைலபிள். இது 3 சைடு பீகாக்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து படா, மெகா, ஜெயின்ட்டு என்ன பேரில் சொன்னாலும் இது இருக்கிறது பெரிய சைஸு. பீகாக்லேயே மெகா சைஸ்னா இது ஒன்று தானா? இதில் வந்து என்னென்ன கிரீனு, ரெட்டு, சில்வர். ஆமாம், இது ஒரே இதில் 5 கலருமே வந்துடும். 5 தோகை வரும், 5 கலர். மெகா சைஸ்ல 5 தோகை வருமா? 5 தோகையுமே ஒவ்வொரு கலர், கிரீனு, ரெட்டு, சில்வரு, கோல்டனு, அது மாதிரி ஒவ்வொரு கலர் வரும். சூப்பர். ஸோ இது இருக்கிறது பெரிய சைஸ் ஃபேன்சி. இதுலேயே வந்து பேட் அண்ட் பால் இருக்கும் நம்மள்கிட்ட. இது குழந்தைங்க கையில் தாராளமாக பிடிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் கையில். பால் வந்து கீழே வச்சுட்டு இதில் திரும்பிப்போம், அதை பொறுக்கணும். பேட்டில் இந்த ஏஜில் இருக்கும் லைட் பண்ணுறது. ஸோ பொறுத்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பண்ணாது. அப்படி பிடிச்சிக்கலாம், அவ்வளோதான். இது என்ன ட்ரோன் மாதிரி இருக்கு? இதுவும் வந்து ஹெலிகாப்டருக்கு அடுத்து இந்த வருஷம் வந்துருக்கு புது மாடலு. ஹெலிகாப்டர். ஆமாம், ஹெலிகாப்டர் தான் ட்ரோன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடம் வந்து ட்ரோன்னு தனியாக வந்திருக்கு. இது ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே வரும். ஹெலிகாப்டர் வந்து கிராஸாக போகும், கீழே வந்து மேலே ஆகும். இது ஸ்ட்ரைட்டாகவே வரும். நம்ம எங்கே வச்சோமோ அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே வரும். ட்ரோன்னு சொல்லி வர்றது. இதுவும் 5 பீஸ் இருக்கும் பாக்ஸுக்கு. ஸ்மோக் ஸ்டிக்கு இது 5 பீஸ் உள்ளது. 5 கலர் இருக்கும். டைமிங்கும் நல்லா லாங்காக இருக்கும். 5மே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வரும். டைமிங் கூட இருக்கும் நம்ம இது எப்பவுமே. சூப்பர். ஸோ அதுக்கடுத்து வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது கன்னுன்னு சொல்லி இது பெரிய சைஸ் கன்னு. பாக்ஸுக்கு 2 பீஸ் இருக்கும். என்னென்ன இந்த கன்னாவா பிள்ளைகளுக்கு கொடுக்கறது? இது கையில் சும்மா சின்ன பிள்ளைங்க விளாட்றது கன்று தான். தைரியமாக கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது. பொறுத்தனாலுமே அந்த வெஜ்ஜில் வந்து கை நீட்டினாலும் ஒன்றும் ஆகாது. வெடி அடிக்கும் போது கையை முன்னாடி வச்சாலும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி லாங்கில் வைக்கணும், கொஞ்சம் ரொம்ப கிட்ட வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வைக்கணும். சூப்பர். வச்சாலும் ஒன்றும் ஆகாது. 2 பீஸு. இதுலேயே வந்து 5 பீஸ் உள்ளது, சின்ன சைஸும் இருக்குது. என்னண்ணே 2 பீஸ்? ஒரு பெருசா இருக்கு பெரிய கன்று. இது நல்லா லாங்காக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன கன்னும் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சின்ன கன்னும் இருக்கு, பெரிய கன்னும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிஸ்டல் 5G பிக் கன். பாக்ஸில் 2 கன்ஸ் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது குழந்தைகளை யூஸ் பண்ணுற மாதிரி ஐஸ்கிரீம் டின்னாக இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. நான் உண்மையிலே ஜூஸ் தான் நினைச்சேன். ஜூஸை கொடுத்துட்டு தான் இருக்காங்க நினைக்கிறேன். ஒரு அந்த ஐஸ்கிரீம் இது அதில் பெரிய பசங்க குடிக்கிற ஜூஸ் பாடலில் இருக்கும். சூப்பர். அதுலேயுமே ஒவ்வொன்றையும் வந்து 5 வேரியன்ட் வரும். இதுவும் க்ரீன் கலர் போட்டுருந்தா க்ரீன் கலர், இந்த மாதிரி ஒயிட் போட்டிருந்தா ஒயிட்டு, ஐஸ்கிரீமில் ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா ஒயிட்டு, அந்த மாதிரி தான் வரும் ஃபவுண்டைன் கலரு. ஸோ இப்போ வந்து வாழாகலாம் தடை பண்ணதுனால இந்த வருஷம் வந்திருக்க புது வரைகள் தான் வந்து இந்த மேஜிக் சவுண்டுன்றது. வாழாலாம் தடை பண்ணியிருக்கனால மேஜிக் சவுண்டுன்னு இப்போ 2024 நியூ மாடல். ஸோ இது எப்படின்னா பொறுத்தனோம்னா சவுண்டு மட்டும் வந்து உங்களுக்கு 1000 வாழை வெடிக்கிற சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஓ அப்படியா? ஸோ இது இதில் ஸ்டாண்டர்டும் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்டோட வேண்டி பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக பெருசு சீஸாக இருக்கும். அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. ரவுண்டு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இது வந்து ஆத்தரைஸ்ட் அண்ட் அப்ரூவ்டு ப்ராடக்ட்டு இதானே. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி வாழாவாக இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஃபேன்சி ஐட்டம்.
இது இதே ரெண்டுமே. சூப்பர். இது வந்து ரேஷ்மா பிராண்டு, இது வந்து ஸ்டாண்டர்ட் பிராண்டு. இது வந்து ஸ்டாண்டர்டில் மேலே போகிற அவுட்டு. இதானே? ஆமாம். இது ஒவ்வொன்றையும் வந்து 12 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. நாங்கள் அடிக்கிறதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வரும். இது 2.5 இன்ச்சு குழான்னு சொல்லுவாங்க. இது ஸ்டாண்டர்ட் பிராண்டு. இதுலேயே 3.5 குழா இருக்கு அங்கேயே. அதில் இப்போ நம்ம மற்ற கம்பெனியில் பார்த்தோம்னாலும் 2 இன்ச்சு குழா இருக்குது. இது ஜேபிஆர். அதில் சின்ன 1 இன்ச்சு குழா. இதில் வந்து 12 வெரைட்டி இருக்குது. கலர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொன்றையும் 12 வெரைட்டி 6 வெரைட்டி 8 வெரைட்டி அந்த மாதிரி இருக்கும். நம்மள்ட்ட வந்து 12 வெரைட்டி இருக்குது இந்த 1 இன்ச்சில். இதில் 8 வெரைட்டி இருக்குது 2 இன்ச்சில் நார்மலில். 2 இன்ச்சு ஸ்டாண்டர்ட். இது ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மள்ட்ட 6-7 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. அது பெரிய சைஸ்னா 3.5 இன்ச்சு பைப்பு. இது நல்லா பெரிய அவுட்டாக இருக்கும், வெயிட்டாகவும் இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கு. இதுலேயுமே நம்மள்ட்ட 12 வெரைட்டி இருக்குது இந்த 5 அடிக்கிறப்ப எல்லாமே. இதுவும் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போட்டிருக்க மாதிரியே இருக்கும், இதில் காட்டுற மாதிரியே இருக்கும். இது கோல்டு ஸ்டாரு, அது க்ரீனு, இது ரெட்டு வித் ஒயிட் பால்ஸ், சார் வெள்ளை வித் ஒயிட் பால்ஸு, இது ரெட் வித் ஒயிட் பால்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேரியண்ட்டில் வரும். ஸோ இது நயகரா ஃபால்ஸ்னு சொல்லி இது அதை விட பெரிய சைஸ் 4 இன்ச்சு. வெயிட்டாக இருக்குண்ணே. இது அதை விட பெருசு. மேலே போய் வெடிச்சுன்னா நல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு நின்று பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஃபங்க்ஷன் அது மாதிரி ஹைட்டு, நல்லா ஹைட்டு போய் இந்த மாதிரி வெடிக்கும், பூ மாலை விரிஞ்ச மாதிரி விரியும், நல்லா பெரிய சைஸாக. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் நயகரா ஃபால்ஸ் வானவெடி. அங்கே எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஐட்டம்ஸ் 12 ஷார்ட்டு. 12 ஷார்ட்டில் இது நார்மல் பிராண்டு. நார்மலாக நம்ம கிங் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. 12 அவங்க 2 வெரைட்டி பண்ணுறாங்க, குர்குரேன்னு ஒன்று, கிங்குன்னு ஒன்று, ரெட் அண்ட் க்ரீன் பேர்லிங். இது இதுலேயே ஸ்டாண்டர்டும் நம்ம பண்ணுறோம். ஸ்டாண்டர்டில் 4 வெரைட்டி இருக்குது 12 ஷார்ட்டில். இது என்ன? ஆமாம், இதுலேயும் அங்கே இருக்கிறது 4 வெரைட்டி இருக்குது மொத்தம். எல்லாமே மல்டி கலர் தான். ஸோ இதில் ஃப்ளிப்பரு, ஸ்கை வாஷு, எலக்ட்ராலு, பலினோன்னு சொல்லி மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. இது நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஹவுஸில் எல்லா ஐட்டமுமே இருக்கும். இது வந்து 30 ஷார்ட்டில் ஸ்டாண்டர்டு, டிடிஹெச், ஹவுஜிட்ஸ்ன்னு 2 மாடல் இருக்குது. நம்மள்ட்ட வந்து ஸ்டாண்டர்டில் வந்து வெறும் 780 ரூபா தான் வரும். இதானே? 30 ஷார்ட் 30 கலரில் போகிறது மேலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமிங்காக போயிட்டு 780 ரூபா. இது ஸ்டாண்டர்ட் பிராண்டு. இதே இது நம்ம நார்மல் பிராண்டில் நம்மள்ட்ட வந்து 350 ரூபாலேருந்து இருக்குது. 30 ஷார்ட் 350 ரூபாலேருந்து இருக்குது. 30 ஷார்ட் 350 ரூபாவில் இருந்திருக்கான். ஸோ இந்த வந்து சிட்டி மால்னு சொல்லி இது வந்து 350 ரூபா 30 ஷார்ட்டு. 30 ஷார்ட்னா 30 வெடி. 30 வெடி. அது ஒரு தடவை பொறுத்துட்டிங்கன்னா 30 ரூபா மேலே போகும். ஒன்றுனா வரிசையாக அது பாட்டு போயிட்டே இருக்கும். சரி, 2 நிமிஷம் போகும். சிட்டி மால். ஸோ அதில் வந்து மான் பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து குட் டேன்னு சொல்லி இன்னும் நல்லாயிருக்கும். அதோட கலரும் டைமிங்கும் நல்லாயிருக்கும். சவுண்டு இன்னும் ஹெவியாக இருக்கும் அதோட. இது அதுக்கு அடுத்தது மாடலு. இதுலேயும் 30 இருக்கு. இதுவும் 350 ரூபாயானே? இது வந்து 450 ரூபா வரும். இது வந்து 450 ரூபா 30 வெடி இருக்கு. இதை விட இது சவுண்டு பயங்கரமாக கேட்கும். கலரும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், ஹைட்டும் நிறையா இருக்கும். இதை விட இது பளிச்சு. இது ஒரு 10 அடி போயினா இது 15 அடி போகும், அவ்வளோதான் வித்தியாசம். அதான் அமௌண்ட்டுக்கு தகுந்தாப்புல அடுத்தடுத்து போகும், அடுத்தடுத்து மேலே போயிடும், ஹைட்டு போகும். கலரும் அந்த மாதிரி பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இது பார்த்தீங்கன்னா 30 ஷாட் வானவெடி. வாங்க இது எப்படி வெடிக்குதுன்னு பார்ப்போம். அதில் வந்து 60 ஷாட்டு 120 ஷாட் இருக்குது. வெயிட்டுமே நல்லா வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஹைட்டு நல்லா ஹைட்டு போகும், ஒரு 15-20 அடி வரைக்கும் போகும். 60 பீஸ் இருக்குது. 60 எல்லாமே ஒரு தடவை பொறுத்துனா போதும். சொன்னீங்க இது வந்து 900 ரூபா, 900 வரும். 900 ரூபாய் 60 வெடி இருக்கு. ரொம்ப லாங்கில் போகணும். ஸோ இதுலேயே சிட்டி மால் வந்து 700 ரூபா தான் வரும், ரேட்டு கம்மியானது. அது வந்து என்ன ஹைட்டு ஒரு 10 அடி போகும். இது வந்து ஒரு 15-20 அடி வரைக்கும் போகும். ஹைட்டு கூட போகும், ப்ளஸ் கலரும் நல்லா பிரைட்டாக இருக்கும். ரேட்டு போகும் அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து 350லேருந்து ஸ்டார்டிங் 30 ஷாட்டு. அது இதில் 700, இது 900. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 780 ரூபா. 60 ஷாட் எடுத்திங்கன்னா வெறும் 1200 ரூபா தான் வரும். இது 60 ஷாட்டு ஸ்டாண்டர்ட் பிராண்டோடது. இது 1200 ரூபா வரும்.
1260 டிஸ்கவுண்ட் போக. டிஸ்கவுண்ட் போகுது. சரி. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே டிஸ்கவுண்ட் போக உள்ள ரேட்டு. ஸோ இது போக நம்ம இன்னும் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணி கொடுக்க போகிறோன்றதை நான் உங்களுக்கு அடுத்தது பார்த்து வந்து சொல்கிறேன். இது 120 ஷர்ட் அதுலேயே இது வெறும் 1900 ரூபா தான் நம்மள்ட்ட. 120 ஷர்ட் ஒரு தடவை பொறுத்திட்டிங்கன்னா கல்யாண வீடு இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இப்போ இது வெடி இருக்கு 1900 ரூபா. மான் பிராண்ட் இது 120 ஷர்ட் இருக்கு. இது எவ்வளோ? இது 1600 ரூபா. இதுக்கப்புறம் குழந்தை யூஸ் பண்ணுற மாதிரி நம்மள்ட்ட துப்பாக்கி இருக்குது. இது சின்ன சைஸ் துப்பாக்கி. இது அதுக்கு அடுத்த சைஸு துப்பாக்கி. நம்ம வந்து ஃபுல்லாகவே ரிங் கேப் யூஸ் பண்ணுறது. மாதிரியே சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் 5 இது வந்து இது பூராமே ரிங் கேப் யூஸ் பண்ணுறது. ரிங் கேப்ன்றது இந்த ரவுண்டாக போட்டதில் பிளாஸ்டிக்கில் வரக்கூடியது இப்போ உள்ள மாடல். இந்த மாதிரி இருக்கும் கேப்பு. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வரும் உள்ளது. எங்க நீங்க வச்சுக்காதீங்க. ஸோ இது வந்து ரிங் கேப் மாடல் துப்பாக்கிக்கு 6 மாடல் இருக்குது நம்மள்ட்ட. பெரிய சைஸில் 2 இருக்குது, சின்னதில் 2 இருக்குது, மீடியம் சைஸில் ஒரு 2 மாடல் இருக்குது. சூப்பர். துப்பாக்கி வந்து 30 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரிங் கேப் துப்பாக்கி. இதுலேயே இந்த பழைய மாடலில் ரோல் கேப் துப்பாக்கி இருக்குது. இந்த இதுவுமே வந்து உங்களுக்கு 15 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், இது வந்து 15 ரூபாலேருந்தே ஸ்டார்டிங். 90s கிட்ஸோட ஃபேவரட் இந்த துப்பாக்கினே. இது 15 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பழைய மாடல் ஆயிடுச்சு. ரிங் கேப் துப்பாக்கி. ஆமாம், இது ரிங் கேப் துப்பாக்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிங் கேப் துப்பாக்கி நியூ மாடல். மாரி கிராக்கர்ஸ்ல ரெடி வாங்கினீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வெடி ஃபுல்லாக நம்ம வாங்கியிருக்கோம் 3000 ரூபாய்க்கு. அதனால எனக்கு ஃப்ரீ ஷிப்பிங். என்னென்ன 3000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கனால ஃப்ரீ ஷிப்பிங்.